சார் இந்த இந்த கூட்டணி அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்றுதான். அதை நீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொன்னீங்க. அது ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது, இதுதான் அமையும். அப்படி மன்னிக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, உங்களுடைய தொலைக்காட்சியில பல முறை பேசியிருக்கிறேன்னு சொன்னேன். இந்த பிஜேபியோட கூட்டணி அமையும் என்று நான் பேசினேன். ஓகே, அவ்வளவுதானே ஒழிய நான் அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அதிமுக சார் நீங்க அமையும்னு சொன்னதுல நீங்களும் ஒருத்தர், கண்டிப்பா அமையும்னு சொன்னதுல நீங்களும் ஒருத்தர். அவ்வளவுதான். நீங்க விரும்புறீங்கன்னு நாங்க சொல்லல. இல்ல அவர் அப்படிதான் சொன்னார். அவர் தப்பா சொல்லிட்டாரு. நானா தப்பா சொல்லிட்டேன்? நானே அவர் பேசும்பொழுது இந்த கூட்டணி அமையும்னாரு, அது அப்படியே இது பண்ணாரு, திருப்பி எதிர்க்கிறாரு. அப்படிதான் நான் சொன்னேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். இது தமிழ்நாட்டினுடைய ஏடிஎம்கே ஹிஸ்டரியில இல்லாத ஒரு வினோதமாக இந்த கூட்டணி அறிவிப்பு நிகழ்ந்திருக்கிறது சார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்டாரு, ரெண்டு ரைடு தான் விட்டாங்க, அதுக்கே பயந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. உண்மையில ஏடிஎம்கே பயந்ததனுடைய விளைவுதான் இப்படி அவசரமான கூட்டணி அறிவிப்பா சார்? அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். நான் மறுபடியும் சொல்றேன், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரும் என்று தான் நான் முன்னாடி சொன்னேன். அல்லாமல் அது வந்து அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணினேன் அவங்க சேரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்லவே இல்லையா சார்? நீங்க சொன்னீங்க சார், சொல்லவே இல்லையா? கொஞ்சம் கம்மன் இருக்கு, அவர் பேசி முடிச்சுட்டு. அவரை ஃப்ராடு நான் சொல்லவே இல்லை, சொல்லாத பிரார்த்தனைன்னு சொன்னீங்க. அதுதான் நான் சொல்றாரு. சரி சார், பேசலாம் ப்ளீஸ். நான் ஃப்ராடுன்னு என்ன ஒரு வார்த்தையும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இல்ல சார், அவரு அப்படி சொல்லலன்னு சொன்னாரு. சரி, ஓகே, நானும் அவர் அப்படி சொல்லலையே. சரி பேசலாம் சார். சரி, ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த இந்த கூட்டணி வேண்டாம், பிஜேபியோட ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம் அப்படின்னு நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த சமயத்துல அதிமுக தொண்டர்களை எவ்வளவு உற்சாகமாக வெடிவெடித்து கூத்தாடி கொண்டாடி மகிழ்ந்து போனார்கள். ஆஹா, ஒரு பெரிய நல்ல முடிவு எடுத்து விட்டார்கள் அதிமுக அப்படின்னு சொன்னாங்களே. இப்ப இதுக்கு மறுபடியும் கூட்டணி அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க நடுங்கி போய் ஒடுங்கி போயிருக்காங்க. ஐயோ, மறுபடியும் தேவகின்னு ஒரு கதை ஒண்ணு வரும், பேய் கதை. அந்த மாதிரி ஒரு மறுபடியும் பேய் வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆகவே அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வருத்தம் மேலோங்கி இருக்கின்றது. அதனால என்னன்னா, டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு அதிமுக இருந்து பிஜேபிக்கு கட்டாயமாக போகாது. பிஜேபிக்கும் அதிமுகவும் சரியாக ஜெல் ஆகாது. அதனால இந்த கட்சியே காலி பண்ணிடுவாங்க. ஆகவே அந்த நிலைமையில பார்க்கும் பொழுது திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரே கட்சி இன்னைக்கு திமுக தான். நமக்கு எதிரி என்று நாம நினைச்சாலும் கூட இன்னைக்கு அந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால அதிமுக என்கின்ற பிஜேபி கட்சிக்கு நாம எதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுவதற்கு தான் நான் நிறைய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதோட இல்லாம அந்த அதிமுகவுக்கு அதனுடைய முடிவுரை எழுதப்படுகின்றது அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி தி beginning of end of ADMK in தமிழ்நாடு அப்படிங்கறது என்னுடைய முடிவுரை எழுதுறதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு. அப்படி எல்லாம் முடிவுரைன்னு சும்மா சொல்லி இருக்கிறார். முதல் சுற்றிலே முடிவுரைன்றாரு, இந்த சுற்றிலே முடிவுரை சொல்றார். அதிமுகவுக்கு முடிவுரை எழுதுறவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கிறது. அதை நினைவுல வச்சுங்க. முடிவுரைன்னு சொல்லாதீங்க. இது முன்னுரை. இது 2026 வெற்றிக்கான முன்னுரை. இது புரிஞ்சுங்களா? அது முடிவுரை கிடையாது. அதிமுக எந்த செக்டரை அழிக்க முடியாது சார். முதல்ல உங்க கட்சி இதுவரைக்கும் உங்க கட்சியில கூட்டணி ஆட்சியில ஏதாவது உண்டா சார்? புகழேந்தி சார், வரேன் சார் உங்ககிட்ட. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இல்ல சார், நான் என்னுடைய பாயிண்ட நான் முடிச்சிடுறேன். நீங்க முடிச்சிருங்க சார் ப்ளீஸ். ஒண்ணு சார், இவர் வந்து முடிவுரை இல்லைங்கிறது இது என்ன பண்ண முடியும்? நத்திங் இஸ் பெர்மனன்ட் எக்ஸப்ட் சேஞ்ச். ஆகவே இவங்க போற பாதை சரியில்லை. இது போற பாதை வந்து ஒரு பெரிய பள்ளத்துக்கு முன்னாடி நின்று நான் கண்ணை கட்டி நான் நடந்து போவேன்னு சொன்னா இதுதான் முடிவு உரையாக வரும். நாம வந்து இது விஷுவல் திங்கிங் எல்லாம் கிடையாது. ரியாலிட்டிய புரிஞ்சுட்டா நல்லது. அதுக்கு மேல திருப்பி நான் வந்து ஏடாகுடமாக பேசி எதிர்வாதம் பண்ணினதுனால உண்மையை மறைக்க முடியாது அப்படிங்கறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து சார். ஓகே சார், ஓகே.